அனைத்து வசந்த் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நேயர்களே, பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியே விநாயகர் வச்சுருக்கோம், வைக்கலாமா வைக்கக்கூடாதா? சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு குத்து இருக்குது, நாங்கள் விநாயகர் சிலையை வச்சுருக்கோம், வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வச்சா நன்மை நடக்குமா நடக்காதா? சில பேர் இந்த வடக்குலேருந்து ஆந்திரா கீந்திராலாம் நார்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பிரதான வாசலுக்கு மேலெல்லாம் விநாயகர் வச்சுருக்காங்க, வைக்கலாமா? பல பேருடைய கேள்வி. நேர்களே, பகவான் விநாயகர் கணேஷ் பகவான். விநாயகர் ரித்தியும் சித்தியும் கொடுக்கிறவர். உங்களுடைய சர்வ வித்ன ஹர்த்தா, உங்களுடைய சகல கஷ்டத்தையும் நீக்கிறவர் பகவான் விநாயகர் கணேஷ் பகவான். உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிற பகவான் உங்கள் வீட்டுடைய வாட்ச்மேன் இல்லையா? ஃபஸ்ட்டு கேள்வியே கவனிங்க, நான் சொல்கிறத கவனிங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வாட்ச்மேன் கிடையாது. எந்த சாஸ்திரத்திலையும் எதிலையும் எழுதவில்லை விநாயகரை வீட்டுக்கு வெளியே வைக்க வேண்டும் என்று. ஆனால் தெரு குத்திற்கு ஒரு விநாயகர் சிலையை வைங்க, அதனால் தோஷம் போய்விடும் என்று அர்த்தம். விநாயகருடைய முதுவில் தத்ரம் இருக்கின்றது, அது தெரிய வேண்டும். என்ன இருக்கு? தத்ரம் இருக்கு, மூதேவி இருக்கு விநாயகர் முதுவில். நீங்கள் வெளியே ஒரு சிலை வச்சால் அந்த முது பாகம் உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் வீட்டில் தத்ரம் பிடித்து விடும். விநாயகர் எப்படி வைக்க வேண்டும், ஏன் வைக்க வேண்டும் பாருங்க. ஒரு வீட்டின் பிரதான வாசலுக்கு எதிர்க்க ஏதாவது ஒரு தடை இருந்தால் மாத்திரமே ஒரு சிறுசு விநாயகர் படத்தை வைக்கலாம், தவிர கல் விநாயகரை வைக்கக்கூடாது. நீங்கள் கல் விநாயகரை வைத்தால் அந்த விநாயகரை தினமும் பூஜை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வைத்த விநாயகருக்கு பின்னும் ஒரு விநாயகரை வைக்க வேண்டும். அது படமாகவும் இருக்கலாம். விநாயகர் வாட்ச்மேன் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இவர் சில பேருக்கு கோபம் வரும், பரவாயில்லை, உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரச்சனைக்கு ஆளாகக்கூடாது. விநாயகர் தெரு குத்து வீடு இருந்தால், அதாவது தெருக்குலேருந்து ஒரு ரோடு நம்ம வீட்டை ஹிட் பண்ணுது அப்படின்னு இருந்தால், உங்கள் வீட்டுடைய வாலில் செவுரில் விநாயகர் வைக்காதீர்கள். அதுக்கு ஒரு தனி ஸ்தானத்தை ஒதுக்கிட்டு அந்த தெரு குத்து வர்ற இடத்துல மத்திய பகுதியில் ஒரு 10 அடிக்கு தெரு ஹிட் ஆகுதுன்னா 5வது மத்திய கரெக்டு 5.5 ஃபீட்டில் விநாயகரை வைங்க. உங்கள் செவருக்கு ஒட்டி வைக்கக்கூடாது. செவரை ஒட்டி இருக்கு முடியாது, அண்ணன் தம்பிங்க 4-5 பேர் இருக்காங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிற திசையை பார்த்துட்டு அங்கே ஒரு படத்தை வைங்க. போகும்போது ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிடுங்க. தெற்கு திசை வாசல் ஃபஸ்ட்டு சொல்கிறீன்னு இருக்கேன். நீங்கள் என்ட்ரி நுழையிற வாசல் உடைய அந்த கதவுடைய வாசலுக்கு அதை கீழே சிவப்பு பெயிண்டை பூசி விடுங்கள். தலைவாசலுக்கு கீழே பூமியில் சிவப்பு வண்ணத்தை பூசிடுங்க. விநாயகரை தொழுவா வைங்க, கொஞ்சம் தொழு வைங்க, தனியாக இடம் கொடுங்க. அப்பொழுது நல்ல நடக்கும். தென் கிழக்கில் ரோடு ஹிட் இருந்தால், தென் கிழக்கில் விநாயகர் வைத்தால் அங்காரக தோஷம் உருவாகும். அங்காரக தோஷம் உருவாகினால் அது தென்கிழக்கு தெற்கு சேர்ந்த தென்கிழக்கு இருந்தாலும், வடகிழக்கிலேருந்து தென்கிழக்கு வந்தாலும் அங்கு விநாயகர் வைத்தால், அதாவது கிழக்கை பார்த்து ரோடு ஹிட் ஆகுது அப்படின்னா அதுவும் ரோடு ஹிட்டு தென்கிழக்கு, தெற்குலேருந்து வருதுன்றாலும் தென்கிழக்கு. இந்த 2 இடத்துலையும் விநாயகர் வைக்க வேண்டும் என்றால் ஒரு சின்னதாக ஒரு அறை மாதிரி செஞ்சுட்டு அதில் அந்த சிலை 8 அங்குலத்திலேருந்து சின்னதாக இருக்க வேண்டும். 8 அங்குலத்திலேருந்து
சின்னதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விநாயகரை வைக்கலாம். தென்கிழக்கில் வடக்குலேருந்து ரோடு ஹிட் ஆகுது, தெருக்கூத்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே விநாயகர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மன ஆறுதலுக்காக நீங்கள் வடக்கு ரோடு ஹிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு படத்தை சிலையை சொல்லவில்லை, படத்தை வடக்குலேயும் அந்த படத்துக்கு பின்புறம் ஒரு படத்தையும் செவரில் 2 பக்கமும் வீட்டிலேருந்து வெளியே போனாலும் விநாயகரை பார்க்கணும், உள்ளே வந்தாலும் விநாயகர் அந்த மாதிரி வைக்கலாம். மேற்கு திசை ரோடு ஹிட் ஆகுது, மேற்கு திசையிலேருந்து ஒரு ரோடு வந்து நம்ம வீட்டுக்கு அப்படியே அடிக்குது, ரோடுக்கு நேராக எனக்கு கடை இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. சில பேர் பெரிய பெரிய விநாயகரை வச்சு கும்பிட்றாங்க. அந்த விநாயகரை வச்சு கும்பிட்றவங்க திடீர்னு பேர் புகழ் டிவிலெல்லாம் வந்துட்டாங்க. திடீர்னு தபார்னு ஒரு நாள் பெரிய கஷ்டம் நஷ்டம் என்று சொன்னார். ஏனென்றால் விநாயகர் வந்து அவருடைய முதுகுக்கு பின்னால் தத்ரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் நீங்களும் உங்களுக்கு மேற்கு ரோடு ஹிட் ஆகுதுன்னா படத்தை வைங்க. அதுவும் மீண்டும் உள்ளேயும் வெளியும் 2 இடத்துல விநாயகர் வைக்கணும். உள்ளே இருக்கிற விநாயகர் கிழக்க பார்க்கணும், வெளியே இருக்கிற விநாயகர் மேற்கை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி வைத்தால் மாத்திரமே பிரச்சனை தீரும். விநாயகருடைய கல் சிலை வாங்கி பெருசாக வீட்டுக்கு வெளியே விற்றால் உங்கள் வாரிசுக்கும் உங்களுக்கும் ஆகாது. பிரதான வாசலுக்கு மேல் விநாயகர் வைக்கக்கூடாது, அதுவும் கல் விநாயகர் வைக்கணும். தோஷம் இருந்தால் மாத்திரமே சின்னதாக விநாயகர் வைக்க வேண்டும். பெருசாக கல் விநாயகர் வாங்கி வச்சால் அதை பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும், தினமும் பூஜை செய்ய வேண்டும். அல்லது பூர்வ ஜன்ம பித்திர தோஷம் உங்களை வாட்டி கொண்டே இருக்கும், பிரச்சனைக்கு ஆளாகி விடுவார்கள். பாருங்கள், விநாயகரை அதிகமாக வீட்டில் வாங்கியும் வைக்கக்கூடாது. கேத்துவுடைய தோஷம் உருவாகி மன கஷ்டம் உருவாகும். விநாயகரை வீட்டுடைய 4 தூணிலும் பல பேர் வைக்கிறார்கள். அந்த மாதிரி வைத்தால் மன கஷ்டம் அதிகமாக உருவாகும், பிரச்சனை அதிகமாக உருவாகும். வீட்டுக்கு கிரஸ்தி, அதாவது சாதாரண மனிதர் நாம் வாழும் வீட்டில் விநாயகரை வைக்க வேண்டும் என்றால் படத்தில் தான் வைக்க வேண்டும், தவிர பெரிய பெரிய கல் சிலை வைத்தால் வீட்டில் திடீர் என்று பெரிய பெரிய பிரச்சனை உருவாகும். இதை கவனித்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.